போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 15. வைக்கோல் விரிக்கப்பட்ட தெரு வழியாக கோமகள் ராஸ்டோவாவின் வண்டியில் கோமகன் பேச்சுகாவின் வீட்டிற்கு இளவரசி அன்னாவும் அவள் மகனும் ஏறி அமர்ந்து போய்க் கொண்டிருந்தார்கள். தெருவிலிருந்து கோமகன் மாளிகையின் அகன்ற முற்றத்திற்குள் வண்டி திரும்பியது. அந்த சமயம் வண்டியில் தன் பழைய போர்வைக்குள்ளிருந்து கையை எடுத்து தன் மகன் மீது தயக்கத்தோடும் மெதுவாகவும் வைத்து பேசினாள். எனது அருமை மகன் போரிஸ், அவரிடம் பிரியத்தோடு இரு. அவர் சொல்வதை கவனமாக கேளு. கோமகன் சிரில் உன்னுடைய ஞானபிதா. உன்னுடைய எதிர்காலத்தை அவரை சார்ந்திருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக்கொள். அவரிடம் இனிமையாக பேசு. எப்படி நடக்க வேண்டும் என்பது உனக்கு நன்றாக தெரியும். மகன் உற்சாகமில்லாமல் கூறினான். அவமானத்தை தவிர வேறு எதுவும் ஏற்படக்கூடும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உறுதி கொடுத்து விட்டேன். உனக்காக நீ கேட்கிறபடி நடப்பேன். வாசலில் யாரோ ஒருவருடைய வண்டி நிற்பதை ஹால் சேவகன் பார்த்தான். தாயாரையும் மகனையும், குறிப்பாக அந்த சீமாட்டி அணிந்திருந்த பழைய மேலங்கியும் அவன் பார்த்துவிட்டு, யாரை பார்க்க வேண்டும்? கோமகனையா இளவரசிகளையா என்று கேட்டான். அதற்குள்ளாக கண்ணாடி போட்ட முற்றத்தின் வழியாக தங்களுடைய பெயர்களை சொல்லாமல் இரு புறங்களிலும் மாட குழிகளில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளுக்கு இடையே அவர்கள் போனார்கள். கோமகனை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல கேட்டு மேன்மை தங்கிய அவரின் உடல்நிலை இன்று மோசமாக இருப்பதாகவும் அவர் ஒருவரையும் பார்க்க முடியாது என்றும் சேவகன் சொன்னான். நாம் திரும்பி போகலாமே என்று மகன் பிரெஞ்சு மொழியில் சொன்னான். எனது மகனே என்று கொஞ்சலோடு கூறினாள். அவன் கை மீது தன் கரத்தை வைத்தாள். அந்த ஸ்பரிசத்தால் அவனை சமாதானப்படுத்துவதோ அல்லது உற்சாகப்படுத்தவோ முடியும் என்பதை போல் தோன்றியது. அதற்கு மேல் போரிஸ் எதுவும் பேசவில்லை. ஆனால் தன் மேலங்கியை கழற்றாமல் கேள்விக்குறியோடு தாயாரை நோக்கினான். அன்னா மிக்காலாவ்னா அமைதியான மொழியில் ஹால் சேவகனை பார்த்து கூறினார். எனது நண்பரே, கோமகன் சிரில் விளாடிமிராவ்ச் மிகவும் அசௌகரியமாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். நான் அவர் உறவினர். அவருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இளவரசர் வாசாய்லி செர்கேவிச்சையே நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் இங்கே தங்கியிருக்கிறார் இல்லையா? தயவு செய்து நான் வந்திருப்பதை சொல்லுங்கள் என்றார். ஹால் சேவகன் வேண்டா வெறுப்பாக ஒரு மணிக்கயிற்றை இழுத்தான். மாடியில் எங்கோ ஒரு இடத்தில் மணி அடித்ததும் அவன் திரும்பினான். மாடி படிக்கட்டு வழியாக கால் சட்டையும் நீல கோட்டும் சோட்டும் அணிந்திருந்த ஒரு சேவகன் பாதி படிக்கட்டுகளில் வந்து நின்று கீழே பார்த்தான். அவனை பார்த்து கீழே நின்ற சேவகன், இளவரசர் வாசாய்லி செர்கேவிச்சை பார்ப்பதற்காக இளவரசி வந்திருக்கிறார் என்று சொன்னான். தன்னுடைய சாயம் போட்ட பட்டு உடையின் மடிப்புகளை சுவரில் தொங்கிய ஒரு பெரிய வெனிசியான் கண்ணாடியின் முன்பு நின்று தடவி விட்டு கொண்டு நடந்து அமுங்கி போன சோடுகளோடு ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் வேகமாக தாயார் ஏறினார். மறுபடியும் மகனை உற்சாகப்படுத்துவதற்காக அவனை தொட்டு, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துகிறாய் என்று சொன்னாள். கீழ்நோக்கி பார்த்து கொண்டு அமைதியாக மகன் அவளை பின்தொடர்ந்தான். அவர்கள் ஒரு பெரிய ஹாலுக்கு வந்து சேர்ந்தார்கள். இளவரசர் வாசாய்லி தங்கும் ஜாகைகளுக்கு அங்கேதான் வாசல் இருந்தது. தாயும் மகனும் ஹாலின் மத்தியில் வந்து சேர்ந்ததும் அங்கிருந்த ஒரு வயதான சேவகன் துள்ளி எழுந்தான். அவனை பார்த்து எந்த பக்கம் போக வேண்டும் என்று அவர்கள் கேட்க நினைத்த சமயத்தில் ஒரு கதவிலிருந்து வெண்கல கைப்பிடி திரும்பியது. இளவரசர் வாசாலி வெளியே வந்தார். அவர் வீட்டில் இருக்கும்போது அணிந்து கொள்ளும் ஒரு வெல்வெட் கோட்டு அணிந்திருந்தார்.
அவருடைய மார்பில் ஒரு ஒற்றை நட்சத்திர பதக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவருடன் வெளிவந்த கருங்கூந்தலும் அழகிய பார்வையும் கொண்ட ஒருவரை வெளியனுப்பி கொண்டிருந்தார். அவர்தான் பீட்டர்ஸ்பர்க்கில் பிரபலமான டாக்டர் லூராயின். அப்படியானால் அது நிச்சயம்தான் என்று இளவரசர் சொன்னார். இளவரசே, தவறு செய்வதும் மனித சுபாவம். ஆனால் என்று அந்த டாக்டர் லத்தீன் மொழியில் பிரெஞ்சு உச்சரிப்பில் பதிலளித்தார். ரொம்ப சரி, ரொம்ப சரி. அண்ணா மிக்காலானாவையும் அவள் மகனையும் பார்த்த இளவரசர் வாசாயலி டாக்டருக்கு சிரம் தாழ்த்தி வழி அனுப்பிவிட்டு கேள்விக்குறியோடு மெதுவாக அவர்களிடம் அணுகினார். தன் தாயின் முகத்தில் திடீரென்று பரந்த மிகுதியான சோகத்தைக் கண்டு மகன் லேசாக குறுநகை கொண்டான். இளவரசி, என்ன துக்கமான சந்தர்ப்பங்களில் நாம் மறுபடியும் சந்திக்கிறோம் பாருங்கள். நமது அன்பான நோயாளி எப்படி இருக்கிறார் என்று தன் மீது திரும்பிய அலட்சிய கோபப் பார்வையை அவள் அறியாதவள் போல பேசினாள். இளவரசர் வாசாயலி அவளையும் போரிஸையும் கேள்விக்குறியோடு விழித்து பார்த்து மனம் குழம்பினார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மரியாதையாக போரிஸ் சிரம் தாழ்த்தினான். அதை கவனிக்காமல் அண்ணா மிக்காலாவனா பக்கம் இளவரசர் திரும்பி அவள் கேட்ட கேள்விக்கு தலையசைப்பாலும் உதடுகளாலும் நோயாளியின் நிலைமை ரொம்ப மோசமாக இருப்பதை கூறினார். அப்படியும் நேருமா என்று அண்ணா மிக்காலாவனா கூவினாள். என்ன ஒரு பயங்கரம்! அதை நினைக்கவே பயங்கரமாக இருக்கிறது. இவன்தான் என்னுடைய மகன் என்று போரிஸை சுட்டி காட்டிவிட்டு அவனே உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றாள். போரிஸ் மீண்டும் மரியாதையோடு தலை வணங்கினான். இளவரசே, நீங்கள் எங்களுக்கு செய்த ஒரு உதவியை ஒரு காலும் மறக்க மாட்டோம். என்னை நம்புங்கள் என்றான். எனதருமை அண்ணா மிக்காலாவனா, உனக்கு ஒரு சேவை செய்ய முடிந்ததை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று இளவரசர் வாசாயலி உடையின் விளிம்புகளை இழுத்து விட்டு கொண்டு பேசினார். பீட்டர்ஸ்பர்க்கில் அண்ணா ஷெரேரின் வரவேற்பு வைபவத்தில் அவர் தோன்றியதை விட இப்பொழுது மாஸ்கோவில் தம்மிடம் ஒரு காரியத்திற்காக கடமைப்பட்டிருக்கும் அண்ணா மிக்காலானாவிடம் அவர் பேசிய தொனியும் நடத்தையும் மிகவும் வேறுபாடாய் இருந்தது. போரிஸை பார்த்து கடுமையோடு, நன்றாக சேவை செய்ய முயற்சி செய். நீ தகுதி உள்ளவன் என்பதை காட்டிக்கொள். நான் சந்தோஷப்படுகிறேன். நீ விடுமுறையில் இங்கே வந்திருக்கிறாயா என்று அவருடைய வழக்கமான பாராமுகத் துணியில் பேசினார். நான் இராணுவத்தில் சேருவதற்கு உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மேன்மை தங்கியவரே என்று போரிஸ் பதிலளித்தான். இளவரசனின் மொட்டையான நடத்தையைக் கண்டு தமது வருத்தத்தை அவர் வெளிக்காட்டவும் இல்லை, அல்லது அவருடன் உரையாடலில் இறங்கும் விருப்பத்தை காட்டவும் இல்லை. மிகுந்த மரியாதையாகவும் அமைதியாகவும் அவர் பேசினார். அதனால் இளவரசர் அவரை கவனத்தோடு உற்று பார்த்தார். உன்னுடைய தாயாரோடு தங்கியிருக்கிறாயா? கோமகள் ராஸ்டோல் வீட்டில் தங்கியிருக்கிறேன் மேன்மை தங்கியவரே என்று போரிஸ் பதிலளித்தார். அதுதான் எலியா ராஸ்டோவ், நட்டாலி ஷின்ஷினாவை கல்யாணம் செய்திருக்கிறவள் என்று அண்ணா மிக்காலாவனா சொன்னாள். எனக்கு தெரியும் என்று அவருடைய சுவையற்ற துணியில் இளவரசர் வாய்சாலி கூறினார். எப்படி நட்டாலி அந்த அசுத்தமான கரடியை மனம் கொண்டாள் என்பது எனக்கு புரியவில்லை. அசடு அவன், முட்டாள் மனிதன், சூதாடியும் கூட என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். கோமகன் ராஸ்டோல் இந்த கண்டனத்திற்கு பொருத்தமானவர் என்பதை அவள் அறிந்திருந்த போதிலும் அந்த பாவம் வயதான மனிதனிடம் மிகுந்த கடுமை காட்ட வேண்டாம் என்று சொல்வதைப் போல ஒரு பரிதாபமான குறுநகையோடு அண்ணா மிக்காலாவனா, ஆனால் அவர் ஒரு அன்பான மனிதர் இளவரசே என்று சொன்னாள். சிறிது நேரம் கழித்து தனது கவலை தோய்ந்த முகத்தில் மறுபடியும் ஆழ்ந்த துக்கத்தை காட்டிக்கொண்டு, டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டாள்.
அவர்கள் நம்பிக்கை கொடுக்கவில்லை என்று இளவரசர் பதில் சொன்னார். என்னிடமோ போரிசிடமோ காட்டிய அன்பிற்கு நான் மாமாவிடம் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அவன்தான் அவருக்கு ஞான மகன். இந்த தகவல் வாசாலிக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் என்று குறிப்பிடுவதை போன்ற தொனியில் அவள் பேசினாள். இளவரசர் வாசாலி சிந்தனையில் ஆழ்ந்தார். முகத்தை சுளித்தார். கோமகன் பேஜுகாவின் செல்வத்திற்கு இவளும் போட்டி போட வந்து விட்டாளோ என்று அவர் பயப்படுவதைப் போல அன்னா மிக்காலாவ்னா கண்டபடியால் அவருக்கு தைரியமூட்ட விரைந்தாள். என்னுடைய மாமா மீது எனக்குள்ள உண்மையான பற்றுதலுக்காகவும் பக்திக்காகவும் இல்லாவிட்டால் என்று அவள் கூறியபோது மாமா என்ற வார்த்தையை தனிப்பட்ட உறுதியுடனோ அசிரதையுடனோ அவள் பயன்படுத்தினாள். அவருடைய குணம் எனக்கு தெரியும் மேன்மையானவரே. அவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் இந்த சிறிய இளவரசிகளை தவிர அவரோடு வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். இளவரசிகளோ மிகவும் சிறுமிகள். தன்னுடைய தலையை குனிந்து மெதுவான குரலில், தம்முடைய இறுதி சடங்கை முடித்துவிட்டாரா இளவரசே? அந்த கடைசி வினாடிகள் எவ்வளவு விலை மதிக்க முடியாதவை. அந்த சடங்கை செய்வதால் கெடுதல் எதுவும் இல்லை. ஆனால் அவருடைய நிலைமை அவ்வளவு அபாயமாய் இருக்குமானால் அவரை தயாராக்கி வைப்பது மிகுந்த அவசியமாகும் இளவரசே. பெண்களாகிய எங்களுக்கு இவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும் என்று கனிவோடு கூறினார். நான் அவசியம் அவரை பார்க்க வேண்டும். அது எனக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. கஷ்டங்கள் எனக்கு பழக்கமானவைதான். இளவரசர் அவளை அறிந்து கொண்டார். அன்னா பாவலாவனா வீட்டில் அவர் புரிந்து கொண்டதைப் போல அன்னா மிக்காலானாவிடம் இருந்து தப்புவது கஷ்டமானது என்பதையும் அறிந்து கொண்டார். அவரை சந்திப்பதால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாய் இருக்காதா? இன்று மாலை வரை பொறுப்போமே. ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று டாக்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றார் இளவரசர். ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தாமதிக்க கூடாது இளவரசே. அவருடைய ஆத்மாவின் நன்மை தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாரும். அது எவ்வளவு பயங்கரமானது. ஒரு கிறித்துவரின் கடமைகள். உள்ளிருந்து ஒரு அறை கதவு திறந்து ஒரு இளவரசி, கோமகனின் மருமகள், கடுமையான முகத்தோடு உள்ளே வந்தாள். அவளுடைய நீண்ட உடம்பு அவளுடைய குட்டை கால்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் தெளிவாக காட்டியது. இளவரசர் வாய்சாலி அவளிடம் திரும்பினார். இப்போ எப்படி இருக்கிறார்? இன்னமும் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த சத்தங்கள் என்று அன்னா மிக்காலானாவை ஒரு அந்நியரை பார்ப்பதைப் போல பார்த்து கொண்டு இளவரசி பேசினார். உன்னை அடையாளமே தெரியவில்லையே என்று ஒரு இனிய இளநகையுடன் கோமகனின் மருமகளிடம் முன்னால் சாய்ந்து அன்னா மிக்காலாவ்னா சொன்னாள். என்னுடைய மாமாவுக்கு சிசுருஷை செய்வதில் உனக்கு உதவியாயிருந்து நீ சொல்கிறபடி கேட்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கஷ்டம் அடைந்திருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது என்று பரிவோடு தன் கண்களை உயர்த்தினாள். இளவரசி பதில் ஏதும் சொல்லவில்லை. இளநகை கூட காட்டவில்லை. ஆனால் உடனே அறையை விட்டு போய்விட்டார். அன்னா மிக்காலாவ்னா தன் கை உறைகளை எடுத்துவிட்டு தான் வெற்றி பெற்ற நிலையில் சாய்வு நாற்காலியில் நன்றாக அமர்ந்து கொண்டு தன் பக்கத்தில் உட்காருமாறு இளவரசர் வாய்சாலியை அழைத்தாள். தன் மகனை பார்த்து புன்முறுவலோடு, போரிஸ், எனது மாமா கோமகனை பார்க்க போகிறேன். ஆனால் நீ போய் இதற்கிடையில் பியரை பார்ப்பது நல்லது. ராஸ்டோவின் அழைப்பை கொடுப்பதற்கு மறந்துவிடாதே. அவரை விருந்துக்கு அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இவர் போக மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் என்று இளவரசரை பார்த்து கூறினார். இளவரசர் சோர்ந்து போயிருந்தது தெளிவாக தெரிந்தது. அவர் சொன்னார், அப்படியல்ல, அந்த வாலிபரிடமிருந்து என்னை விடுவித்து விட்டால் நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன். இங்கே அவர் இருக்கிறார். ஆனால் கோமகன் ஒரு தடவை கூட அவரை பற்றி விசாரிக்கவில்லை.
அவர் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டார். ஒரு சேவகன் போரிசை ஒரு படிக்கட்டுகள் வழியாக இறங்கி இன்னொரு படிக்கட்டு வழியாக ஏறி பியரின் அறைகளுக்கு கொண்டு போய் விட்டார். பகுதி 15 முடிந்தது.